தினமொரு வசனம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் வசனம் 13, 14. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். விளக்கம். ஒரு தேவ ஊழியரை விட உங்களுக்கு மிக அருகாமையில் இருப்பவர் தேவனே. எனவே அவருடைய உதவியை பெற அவரை நோக்கி செல்லாமல் ஒரு தேவ ஊழியரை நோக்கி செல்வது நல்ல அனுபவம் அல்ல. தேவனுடைய வல்லமையின் மேல் உங்கள் விசுவாசத்தை வைக்க வேண்டும். ஒரு தேவ ஊழியரின் வல்லமையின் மேல் நம்பிக்கை வைப்பது சரியான விசுவாசம் அல்ல. தேவனிடம் நீங்கள் கேட்டும் கிடைக்காத ஒரு நன்மையை ஒரு ஊழியர் வழியாக கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என நினைப்பது வேதத்திற்கு இசைந்த சிந்தனை அல்ல. உங்கள் வாழ்க்கை பிரச்சனைக்காக உங்களை விட ஒரு தேவ ஊழியர் அதிக பாரத்துடன் ஜெபிக்க முடியும் என்பது உண்மை அல்ல. தேவனை நீங்கள் உங்கள் தந்தை என்று உண்மையாகவே விசுவாசித்தால் உங்கள் விண்ணப்பங்களுக்காக நீங்களே அவரை நேரடியாக அணுகலாமே. ஏதோ ஒரு ஊழியர் அல்லது ஏதோ ஒரு ஜெபஸ்தலம் வாயிலாக நீங்கள் பெற்ற நன்மையை பிறருக்கு சாட்சியாக சொல்வதை விட நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெபித்து பெற்ற நன்மையை குறித்து சாட்சி சொல்வதே மேன்மையானது. தேவன் உங்களுக்காக தம்முடைய வாசலையும் காதையும் திறந்து வைத்திருக்கும் போது ஏதோ ஒரு ஊழியரின் வாசலை தட்டுவது சரியான விசுவாச அணுகுமுறை அல்ல. பிறரோடு உங்கள் ஜெப குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஆனாலும் யாருடைய ஜெபங்களையும் சார்ந்து நில்லாதிருங்கள். அன்னாளை போல தாவீதை போல தங்கள் மனபாரங்களை தேவ சமூகத்தில் நேரடியாக கொட்டி தீர்ப்பவர்களைத்தான் தேவன் தேற்றி திடப்படுத்திட முடியும். தேவ ஊழியர்களிடம் மட்டும் தங்கள் மனபாரங்களை கொட்டுகின்றவர்கள் அதிகமாக பலன் அடைய முடியாது. உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தரவில்லை என்று நீங்கள் உணர்ந்தால் அதன் காரணங்கள் எதுவாக இருக்க முடியும் என்று ஆராய்ந்து பாருங்கள். அதற்கு பதிலாக தேவ ஊழியர்கள் வழியாக ஜெபித்தால் தேவன் பதிலளிப்பார் என எண்ணாதிருங்கள். உங்கள் வாழ்க்கை தேவன் வந்து செயல்படுவதற்கு உகந்ததாக இராத வரையில் 1000 ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபித்தாலும் அதனால் பயன் ஏதும் இல்லை. உங்கள் ஜெபங்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியாத நிலையில் உங்களுக்காக பிறர் ஜெபிக்கும் ஜெபங்களால் அவருடைய இரக்கத்தை பெற முடியாது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மோடு ஐக்கியப்பட்டு உமக்கு பிரியமான உமது சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.